ஏன் சார் இந்த எஜுகேஷனையும் மெடிக்கலையும் ப்ரைவேட்டில் விட்டீங்க? மற்ற எந்த விஷயத்தை வேணாலும் ப்ரைவேட்டுக்கு நம்ம தார வார்த்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த கல்வியையும் மருத்துவத்தையும் இந்த ரெண்டையும் வச்சு எவ்வளவு மிரட்டுறாங்க தெரியுமா சார்? எவ்வளோ உசுறு போகுது கண்ணுக்கு முன்னாடி. ஒரு மனுஷனோட அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிடன்றாங்க. அதாவது வயிற்றுக்கு சோறு, போட்டுக்க ட்ரெஸ்ஸு, இருக்க ஒரு இடம். இந்த மூணையும் இருந்துட்டால் அவன் லைஃப்பில் பயங்கரமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு சாகுறப்ப சந்தோஷமாக வாழ்ந்த திருப்தியோடு செத்து போயிடுவான்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை உள்ளுக்குள்ளே போட்டு விதைச்சி நிற்கிறாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் இந்த மூணை மட்டும் செஞ்சுட்டா போதும். இந்த மூணில் ஒன்று கூட எந்த கவர்மெண்ட்டும் இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் செஞ்சது கிடையாதுன்னு வைங்க. எல்லா நாட்டிலையும் இருக்க இடம் இல்லாதவன் இருக்கான், திங்க சோறு இல்லாமல் இருப்பான், போட்டுக்க ட்ரெஸ் இல்லாமல் ஒத்த ட்ரெஸ்ஸை போட்டு மறைச்சிக்கிட்டு உசுர் வாழ்கிறவனு இருக்கத்தான் செய்கிறான். இப்போ மேட்ரு அது கிடையாது. இந்த மூணுமே அடிப்படை தேவை இப்போ கிடையாது. இந்த மூணுக்கு அவசியமும் கிடையாது. ரொம்ப அடிப்படையான தேவை மனுஷனுக்கு ரெண்டு தான் வாழ்கிறது. ஒன்று படிப்பு, அந்த படிப்பை தாண்டி இன்னொன்று மருத்துவம். இது ரெண்டும் தான் ஒரு மனுஷனுக்கு இன்னைய ரேஞ்சுக்கு அடிப்படையாக இருக்குது. எல்லாரையும் படிக்க வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், வேலை கிடைக்கல, ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து அவன் லைஃப்பை ஓட்டுகிற அளவுக்கு அவனை பார்த்துக்க தெரியும், அவனையும் பார்த்துக்க தெரியும், அவன் சுற்றி இருக்கவனையும் பார்த்துக்க தெரியும். இந்த மருத்துவம்னு ஒன்று கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா? நீ என்ன சம்பாரித்தாலும் மாதம் ஒருத்தன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் வீட்டில் ஒரு ஆள் படுத்துட்டா போதும். அம்மாவோ அப்பாவோ பெத்த பிள்ளையோ பொண்டாட்டியோ தங்கச்சியோ தம்பியோ பிச்சைக்காரனாக இருக்கணும். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் பிச்சைக்காரனாக இருக்கணும். அப்போ பிச்சைக்காரனாக இருக்கவனோட நிலைமை இன்னைய ரேஞ்சுக்கு இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். சம்பாதிக்கிறது சோத்துக்கே வழி இல்லைன்றப்போ ஆஸ்பத்திரியில் போய், நமக்கு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கேப்பா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ன லெவலில் இருக்குது எல்லாத்தையும் ஊருக்குள்ளே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அப்போ மாற்றிடுங்க. அது ஹாஸ்பிட்டல்னு இருந்தால் அது ஒன்றா இருக்கணும், எஜுகேஷன் இருந்தால் அதுவும் ஒன்றா தான் இருக்கணும். இதில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், ப்ரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஸ்கூல். ஏன் அப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? தொழில் அப்படின்னு போனால் மாறி மாறி அதில் எவ்வளவோ விஷயங்கள் தொழிலுக்காக செய்யலை. ஆனால் இது தொழிலாக என்ன? இப்போ இது தொழிலாக இருக்குது. அதை உயிர் தொழிலாக மாறிடுச்சு. உசுர் மேலே உள்ள பயத்தில் இல்லை. அதாவது இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போயிட்டு இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா என் உடம்பு மேலே, என் உயிர் மேலே எனக்கு பயம் இருக்குதுன்னு சொல்லலாம். என்னை சுற்றி இருக்கிறவங்க ஒரு இடத்துல போயிட்டு அட்மிட் ஆகுறப்போ அவங்களுக்காக நான் செலவழிக்கிறேன்னு சொல்கிறப்போ அது என் உயிர் மேலே உள்ள பயம் இல்லை, அந்த உயிர் மேலே எனக்கு இருக்கிற பாசம், அதுக்கு எனக்கு இருக்கிற கனெக்டிவிட்டி இருக்கிறது. எல்லாம் போனாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிற ஆள் எந்திரிச்சு வந்துட்டா போதும் அப்படின்ற ஒரு நினப்பில் எல்லாத்தையும் செய்கிறோம் இல்லைங்களா? எவ்வளோ பேரால் இதெல்லாம் செய்ய முடியும்? இருக்கிறவன் ஏதோ ஒன்று பண்ணி செஞ்சிடறான். இல்லாதவன் கண்ணுக்கு முன்னாடி சாகிறத உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணுமா? இதை செய்ய வேண்டியது யார்? அப்போ இதை இத்தனை நாள் இங்கே செய்யாமல் விட்டது யார்? அப்போ இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய மக்கள் இருக்க இடம், இவ்வளோ மக்களும் சம்பாரித்து கவர்மெண்ட்டுக்கு கொட்டி 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 கொடுக்குறாங்க. இன்னும் எச்சி துப்புறதுக்கு மட்டும்தான் நாங்கள் இன்னும் டேக்ஸ் கொடுக்கல. குடிக்கிற தண்ணிக்கெல்லாம் டேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எச்சி துப்புறதுக்கு மட்டும்தான் கொடுக்கல. எச்சி துப்ப, இந்த ஒன்றுக்கு போக, வெளிக்கு போக, இதுக்கு மட்டும்தான் டேக்ஸு கொடுக்கல. மற்ற அத்தனைக்கும் ஒருவேளை இதெல்லாம் போகாமல் இருந்துச்சுன்னா, இதெல்லாம் போக வைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாத்திரைக்கு நாங்கள் டேக்ஸு கொடுக்குறோம். இவ்வளோ தூரம் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு அப்போ எனக்கு எதுவுமே தரல, எந்த ஒரு கட்டமைப்புமே இல்லை. ஒரே ஒரு விஷயம், இந்த ரெண்டு, அதாவது நீங்கள் நாட்டில் வேறு எந்த விஷயத்தையும் யாருக்காகவும் எதுவும் செய்ய வேண்டாம். எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல், இந்த ரெண்டு ஹெல்ப்பை மட்டும் மக்களுக்கு ஒரு ஃப்ளோவாக கொடுத்து. ஏன்னா இந்த ரெண்டை வச்சு தான் இப்போ இருக்கிறதுல ரொம்ப பயங்கரமாக எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க. இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸு இந்த ரெண்டும் தான்.
இது ரெண்டை தாண்டி வேறு எதுலேயுமே அவ்வளோ பெரிய ஒரு அடித்து பிடுங்கிறதுக்கு வேறு கேள்வியே கேட்க முடியாத ஒரு பிஸ்னஸ். மற்ற இடத்துலலாம் கஸ்டமர் போயிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கற்றுவான். ஆனால் இந்த 2 இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் எது சொன்னாலும் பேசாமல் வாயை மூடிக்கிட்டு உட்காந்துருக்குறான். கேட்ட காசை கொண்டு போய் கொடுக்குறான். அவன் கால் மேலே கால், அவன் காலை பிடிச்சி காசை கொடுத்துட்டு கதறான். ஆனால் இது எதுவுமே இல்லாமல் அதை ஏன் அரசாங்கம் பண்ணக்கூடாது? ஏன் பண்ணலை? இருக்கிறதுல 2 தானே ரொம்ப முக்கியமானது. இருக்கிறவன் மட்டும்தான், சம்பாதிக்கிறவன் மட்டும்தான் ஊருக்குள்ளே நல்லா சௌரியமாக இருக்க முடியும். அப்படின்னா சௌரியமாக இருக்கலாம். காரு, பங்களா, எஸ்டேட், ஊரை சுற்றி பார்க்குறது, குடிக்கிறது, பொண்ணுங்க, போதைப் பொருள், என்ன வேணாலும் சந்தோஷமாக இருக்கட்டும். அது அவனோட திறமை. ஆனால் எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வர்றப்போ உள்ளுக்குள்ளே, பாடிக்குள்ளே, வேறு எதுக்கும் நாங்கள் உண்மையில் ரொம்ப கேட்கல. சாப்பாடு, தின்ன சாப்பாடு செரிக்கணும், நட உடையாக இருக்கணும். வயசாகி முடியாமல் போகிறது வேறு. நாங்கள் ஒன்றும் உங்களை புஷ்ட லேகியம்லாம் பண்ண சொல்லலை. வயசாகாமல் இருக்கிறது எனக்கு வழி சொல்லுங்கன்னு யாரும் கேட்கல. வயசான காலத்தில் வர்ற விஷயங்கள் வயசு இருக்கிறப்பயே வந்துடுது. சில நேரங்களில் சில விஷயங்களை நினச்சி பார்க்குறப்ப குழந்தை சார், குழந்தைக்கு 16 கோடி ரூபா இருந்தால் தான் பார்க்க முடியுன்றாங்கள. நாட்டில் 16 கோடி ரூபா இல்லையா? 16 கோடி ரூபா கொடுக்குற அளவுக்கு பெரிய மனுஷங்க இல்லையா? கண்ணுக்கு முன்னாடி என் புள்ள கஷ்டப்படுறத பார்க்குறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த 2 தான் சார் அடிப்படை தேவை. நம்மளை இதனால் ஏமாற்றி இருந்திருக்கு.